أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் கடமையான குளிப்பு பற்றியும் அதனை நிறைவேற்றும் முறை பற்றியும் தெளிவான மற்றும் முழுமையான விளக்கத்தை இன்று பெற்றுக்கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அடிப்படையான கடமைகள் என்று மிகவும் முக்கியமான கடமை என்றால் அது இந்த குளிப்பு கடமை தான். இதை பற்றி அல்லாஹு தஆலா தனது திருமறையில், நீங்கள் பெருந்தொடர்க்கு உடையோராக குளிப்பு கடமையானோராக இருந்தால் குளித்த தேகம் முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 6வது வசனம். அதாவது குளிப்பு கடமையானவர்கள் குளிப்பை நிறைவேற்றிய பின்பு தான் அவங்களுடைய அமல்களை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். குளிப்பு கடமையான நபர்கள் குளிப்பை நிறைவேற்றாமல் எந்த ஒரு அமலை செய்தாலும், ஏன் இரவு விடிய விடிய நின்று தொழுதாலும் கூட அவங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த விஷயங்களினால் நமக்கு குளிப்பு கடமையாகின்றது என ஷரியத்தில் விளக்கி கூறி இருக்கின்றார்கள். அதனை இப்போது பார்க்கலாம். முதலாவது, உடலுறவு கொண்டால் ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டால் இருவர் மீதும் குளிப்பு கடமையாகின்றது. குளித்து விட்டு தான் அவர்களுடைய தொழுகையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இதை பற்றிய ஹதீஸை இங்கு பார்ப்போம். ஒரு ஆண் தனது மனைவியின் இரு கால்களுக்கு இடையே அமர்ந்து பின்னர் முயற்சி செய்தால் குளிப்பு கடமையாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் மற்றும் புகாரி கிரந்தங்களில் பதியிடப்பட்டுள்ளது. இரண்டாவது, தூக்கத்தில் விந்து வெளிப்படுதல். இந்த நிலைமையானது தூக்கத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயல்பானது தான். ஒரு சிலருக்கு கனவின் மூலமாகவும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கனவுகள் ஏற்படும். விழித்து பார்த்தால் அவர்களுக்கு எதுவும் ஆகியிருக்காது. ஒரு சிலருக்கு ஆடைகளில் ஒரு சில அடையாளங்கள் தெரியும். அவ்வாறு ஆடைகளில் நமக்கு தெரிந்ததென்றால் கண்டிப்பாக குளிப்பு நம் மீது கடமையாகும். மேலும் விந்து வெளிப்பட்டது போன்று உணர்வுகள் ஏற்பட்டு அதற்கான எந்த ஒரு விதமான அடையாளங்களும் நமக்கு தெரியவில்லை என்றால் அப்போது நம் மீது குளிப்பு கடமை கிடையாது. அதை பற்றிய ஹதீஸ் ஒன்றை குறிப்பிடுகின்றேன். அல்லாஹ்வின் தூதரே, உண்மை பேசுவதில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஒரு பெண்ணுக்கு தூக்கத்தில் விந்து வெளிப்பட்டால் அவள் குளிப்பது அவசியமா என உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவள் விந்து வெளிப்பட்டதை அவள் கண்டால் குளிப்பது அவசியம் என்று விடையளித்தார்கள். இதை கேட்ட உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், பெண்களுக்கும் விந்து வெளிப்படுமா என்று கேட்டுவிட்டு சிரித்தார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில நேரங்களில் தாயை போல குழந்தை எப்படி பிறக்கின்றார்கள் என்று திருப்பி கேட்டார்கள். ஹதீஸை அறிவிப்பவர் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்கள்ல பதியப்பட்டுள்ளது. மூன்றாவது, மாதவிடாய் நின்றதும் குளிப்பு கடமையாகும். மாதவிடாய் நாட்களில் பெண்கள் ஒரு சில காரியங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று தொழுகை. மாதவிடாய் முடிந்ததும் குளித்து சுத்தமாகிய பின்னரே நாம் தொழ வேண்டும். இதை பற்றிய முக்கிய நிகழ்வொன்றை குறிப்பிடுகின்றேன். அபூ ஹுபைஷ் என்பவரின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் தொடர் இரத்த போக்கில் இருந்து சுத்தமாவதில்லை, எனவே நான் தொழுகையை விட்டு விடலாமா என கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையை விடக்கூடாது, அது ஒரு நோயே தவிர மாதவிடாய் அல்ல. எனவே மாதவிடாய் வரும் போது மட்டும் தொழுகையை விட்டுவிடு, மாதவிடாய் நின்றதும் குளித்துவிட்டு தொழுது கொள்ளின நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி.
4வது, ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது அவசியமாகும். வெள்ளிக்கிழமை அதாவது ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடையும் உள்ள கடமையாகும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து பின்வருமாறு கூறியுள்ளார்கள். பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை நாளில் குளிப்பது கட்டாய கடமையாகும் என நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரி மற்றும் முஸ்லிமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு ஹதீஸ், உங்களில் ஒருவர் ஜும்ஆவுக்கு வந்தால் குளித்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம குளிக்கக்கூடிய கடமை ஜும்ஆவுடைய நாளிற்காக கிடையாது, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக ஆகும். இதை பற்றிய ஒரு ஹதீஸ், மக்கள் ஜும்ஆ நாளில் மதீனாவிற்கு அருகில் உள்ள தங்கள் குடியிருப்புகளில் இருந்து ஜும்ஆ தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தனர். புழுதிகளில் அவர்கள் நடந்து வருவதால் அவர்கள் மீதும் புழுதியும் வியர்வையும் காணப்படும். அவர்களின் உடலில் இருந்து வியர்வை வடியும். இதனால் என் அருகில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்களில் ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த தினத்தில் நீங்கள் தூய்மையாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த மக்கள் உழைப்பாளிகளாக இருந்தார்கள். அவர்கள் வேலை வெட்டிகளில் ஈடுபட்டுவிட்டு உச்சி சாயும் போது ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வரும்போது அதே கோலத்துடன் வந்து விடுவார்கள். இதனால் தான் அவர்களிடம் நீங்கள் குளித்திருக்கலாமே என்று கூறப்பட்டது. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரியில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷரியத்தில் கூறப்பட்ட இந்த 4 முக்கிய காரணங்களுக்காக மட்டும்தான் ஒரு முஸ்லிமின் மீது குளிப்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, கடமையான குளிப்பை நிறைவேற்றும் முறைகள். முதலாவதாக, நாம் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது நாம் மர்மஸ்தானத்தையும் உடலில் உள்ள அசுத்தங்களையும் நீக்க வேண்டும். இதை பற்றி ஹதீஸ் ஒன்றை குறிப்பிடுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது முதலில் தங்கள் மர்மஸ்தானங்களை கையினால் கழுவுவார்கள். பின்னர் கையை சுவற்றில் தேய்த்து கழுவினார்கள். பின்னர் தொழுகைக்கு உரியவாறு வுழுவை செய்வார்கள். குளித்து முடித்து 2 கால்களையும் கழுவினார்கள். இதனை அறிவிப்பவர் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூர் புகாரி மற்றும் முஸ்லிமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஹதீஸின் மூலமாக வலது கையினால் இடது கைக்கு தண்ணீர் ஊற்றி, இடது கையால் வலது கைக்கு தண்ணீர் ஊற்றி, இடது கையால் மர்மஸ்தானத்தை கழுவுவார்கள் என்று தெரிய வருகின்றது. இரண்டாவதாக, சுன்னத்தான முறைப்படி வுலு செய்தல். கடமையான ஒவ்வொரு குளிப்பையும் நிறைவேற்றும் போது அதற்கு முன்னர் வுலு செய்வது நபி வழியாகும். அவ்வாறு வுலு செய்யும் போது கால்களை மட்டும் கடைசியாக குளித்து முடித்ததன் பின்னர் கழுவுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழியாகும். இதை குறித்த ஒரு ஹதீஸை இங்கு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பினை நிறைவேற்றும் போது தமது கைகளை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு செய்வது போல வுலு செய்வார்கள். ஹதீஸை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி மற்றும் முஸ்லிமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு ஹதீஸில், குளித்து முடித்ததும் தம் நின்ற இடத்தை விட்டு சற்று விலகி 2 கால்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவுவார்கள். இதனை அறிவிப்பவர் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி மற்றும் முஸ்லிமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, தலையை கோதிவிட்டு பின்னர் குளித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தண்ணீரில் நனைத்து, அதாவது கையை தண்ணீரில் நனைத்து ஈரக்கையால் தலையின் அடிப்பாகத்தை கோதிவிட்டு பின்னர் 3 தடவை தலையில் தண்ணீர் ஊற்றுவார்கள். இதனை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி மற்றும் முஸ்லிமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் தமது தலைமுடியை கோதுவார்கள். முடியின் அடிப்பாகம்
நனைந்து விட்டது என்று நினைக்கும் போது 3 தடவை தலையில் தண்ணீர் ஊற்றுவார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி மற்றும் முஸ்லிமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக, எத்தனை முறை தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும்? கடமையான குளிப்பை நிறைவேற்ற நாம் மணிக்கணக்கில் தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டுமென்ற அவசியமில்லை. மாறாக 3 தடவைகள் தலையில் தண்ணீர் ஊற்றிய பின்னர் உடலில் தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். இதை பற்றிய இன்னும் ஒரு ஹதீஸ் ஒன்றை குறிப்பிடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்காக நான் தண்ணீர் எடுத்து வைத்தேன். தமது 2 கைகளாலும் தண்ணீரை சாய்த்து 2 தடவைகள் அல்லது 3 தடவைகள் கைகளை கழுவினார்கள். பின்னர் தமது வலது கையால் இடது கை மீது தண்ணீரை சாய்த்து தனது மர்மஸ்தானத்தை கழுவினார்கள். பின்னர் தமது கையை தரையில் தேய்த்து கழுவினார்கள். பின்னர் வாயை குப்பளித்து மூக்கையும் சுத்தம் செய்தார்கள். பின்னர் முகத்தையும் கைகளையும் கழுவினார்கள். தமது தலையை 3 தடவை கழுவினார்கள். பின்னர் தண்ணீரை உடலில் ஊற்றினார்கள். பின்னர் தாம் நின்ற இடத்திலிருந்து சற்று விலகி கால்களையும் கழுவினார்கள். இதனை அறிவிப்பவர் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு நாம் குளிக்கும் போது முடிகளில் ஏதாவது ஓரிரு முடிகள் நனையாமல் இருக்குமோ என ஒரு சிலர் தண்ணீர் ஊற்றி ஊற்றி குளிப்பாராக இருப்பார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈர கையால் தலையின் அடிப்பகுதியில் கோதிவிட்டு அதற்கப்புறமாக உடல் முழுவதுமாக தண்ணீர் ஊற்றி குளிக்குமாறு நமக்கு வலியுறுத்தி உள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் சிலர் குளிக்கும் முறை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது சிலர், நான் என் தலையை இப்படி அப்படியெல்லாம் தேய்த்து கழுவுவேன் என்று கூறினார்கள். அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் 3 முறை தண்ணீர் எடுத்து என் தலையில் ஊற்றிக்கொள்வதோடு சரி. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக, கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது ஏதாவது துஆக்கள் ஓத வேண்டுமா? குளிப்பு கடமையை நிறைவேற்றும் போது இஸ்லாம் நமக்கு இந்த துஆக்களைத்தான் ஓதி குளிக்க வேண்டும் என எந்த ஒரு துஆக்களையும் கற்றுக் கொடுக்கவில்லை. பொதுவாக நம்முடைய உள்ளத்தில் குளிப்பு கடமையை நிறைவேற்றிக் கொள்கின்றேன் என நல்ல எண்ணத்தோடு நியத்து வைத்துக் கொண்டால் போதுமானது. எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இஸ்லாம் கூறும் சட்ட திட்டங்களை ஏற்று நடப்பதற்கு நற்கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆன் ஆகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.